வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து வாழைப்பொத்தி கட்லெட்டோட வந்திருக்கிறேன். இந்த வாழைப்பொத்தி கட்லெட் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுத்தரேன். இந்த மண் சட்டியில் நான் இந்த கட்லெட் செய்ய போகிறேன். வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் 1.5 டேபிள்ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் இருக்குது, இதை விடுங்கோ. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது, இப்போ இதில் போடுங்கோ. ஒரு 1/2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 5 பச்சை மிளகாய் சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் குறைய போடுங்க. கொஞ்சம் வதங்க விடுவோம். கொஞ்சம் வதங்கிட்டு ஒரு 1.5 நிமிஷம் மாதிரி இதை வதங்க விட்டேன். நான் இதில் 170 கிராம் வாழைப்பூ இருக்குது. அதில் அடிக்க ஒரு பாதி எடுத்து வெட்டி குளிர் தண்ணிக்கு போட்டு அதில் வந்து அரைவாசி தேசிக்காய் புளிஞ்சு விட்டு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சு நான் இப்போ கழுவி போட்டு திருப்பி கழுவி போட்டு நல்லா புளிஞ்சு வச்சுருக்கேன். 170 கிராம் வாழைப்பூ. இப்போ இதை இதில் போடுங்க. இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேருங்க. 1/8 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கொண்டு மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்லேயே இதை வதங்க விடுவோம். இது 4 நிமிஷமாக தான் வதங்கி கொண்டு இருக்குது. பண்ணிவிடுங்க. இப்போ மூடி போட்டு திருப்பி ஒரு 4 நிமிஷம் வதங்க விடுவோம். இது 8 நிமிஷம் ஆயிட்டுது. இது நல்லா குக் ஆகிட்டுது. இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய் இருக்குது. உங்களுக்கு குறைய வேணும்னா நீங்கள் குறைய போடுங்க. இதில் 1.5 டீஸ்பூன் கறி பவுடர் இருக்குது. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஆஃப் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, ஆப்ஷனல். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை 2-3 நிமிஷம் வதங்க விடுவோம். அந்த தூள் மணம் எல்லாம் போகிறதுக்கு 2 to 3 மினிட்ஸ் வதங்க விடுவோம். இப்போ இது 3 நிமிஷமாக வதங்கி கொண்டு இருக்குது. 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் 400 கிராம் கிழங்கு எடுத்து அவிச்சிட்டு இதை நான் பிணைஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு பிணைஞ்சு வச்சுருக்கிறேன். 400 கிராம் எல்லாத்துக்கு 3 கிழங்கு பொட்டேட்டோ. ஸோ இப்போ இதையும் இதில் போடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விடுங்க. ஏற்கனவே நான் கிழங்கு மசிச்சுட்டேன், என்றாலும் இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மசிச்சு. இப்போ 2 நிமிஷம் மூடாமல் கொஞ்சம் இதை அவிய விடுவோம். நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். 2 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ இது டன். இதில் வந்து 1 டீஸ்பூன் லைம் ஜூஸ் இருக்குது, தேசிக்காய் புளி, எலுமிச்சப்பழ புளி இருக்குது. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் விடுங்க, பட் நான் விடுறேன். நான் இப்போ இதை வந்து நான் நல்லா கூல் பண்ண வைக்க போகிறேன். கூல் பண்ண இந்த கட்லெட் வந்து நல்லா கூல் ஆகிட்டு இப்போ நாங்கள் இதை பவுலையாக பிடிச்செடுப்போம். இப்படி ரவுண்டாக பிடிச்சிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து 1/2 கப் எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி விட்டு இதை கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த இப்படி ஒரு பதத்துக்கு 2 முட்டை எடுத்து அடித்து போட்டு துவச்சி இதை பொரிக்கலாம். பட் நான் இன்றைக்கு இது வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன் ஆக்களுக்கு செய்கிறேன். வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. இது வந்து ஃப்ளேவர்ட் பிரெட் க்ரம்ஸ், மாவும் பிரெட் க்ரம்ஸும் இருக்குது. ஸோ அந்த இருக்குது. இதில் நான் பிடிச்சி வச்சுருக்கிற ஒரு கட்லெட் எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா கோட் பண்ணுங்க. நான் இப்படி கோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த பிரெட் க்ரம்ஸையும் இதோட கோட் பண்ணி எடுப்போம். நான் செய்த பேட்சில் வந்து 16 கட்லெட் வந்திருக்கு. நான் இப்படி கோட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இதில் எண்ணெய் இருக்குது. இப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் எடுத்து அதை அடிக்கி கரண்டியில் பின்பக்கம் எடுத்து இப்படி வச்சிங்கன்னு சொன்னால், இப்படி பபிள்ஸ் வந்தோன்னு சொன்னால் இது பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் பொரிக்கிறதுக்கு. பிரெட் க்ரம்ஸ் போட்டு உருட்டி வச்சுருக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் பொரிச்செடுப்போம்.
ரொம்ப ஈஸியான ரெசிபி. வெஜிடேரியன் சொன்னால் பர்ஃபெக்ட் டிஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு இது. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிட்டுது. இப்போ இதை இறக்கி எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வாழை பொத்தியில் செய்கிற கட்லெட், பனானா பிளஸம் கட்லெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பொத்தி கட்லெட்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கூட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணி இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தது சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.